எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டிற்கு ஹிந்தி தேவையில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருமொழி கொள்கையில் படித்து ஐபிஎஸ் ஆனதை அண்ணாமலை மறந்து விட்டாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விளையாட்டுத் துறையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் விளையாட்டுத் துறையில் இடஒதுக்கீடு குறித்து தன்னுடன் விவாதிக்க உதயநிதி ஸ்டாலின் தயாரா என கேள்வி எழுப்பிய ஜெயக்குமார் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் அண்ணாமலை இருமொழி கொள்கையில் படித்து ஐபிஎஸ் ஆனதை மறந்து விட்டாரா எனவும் விமர்சித்துள்ளார். உதயநிதி வட்டம் நான் பேசுறேன், அவர் எத்தனை வட்டம் இந்த 4 வருஷத்துல விளையாட்டுத்துறைக்கு என்ன பண்ணாங்கன்னு, அம்மாச்சி காலத்துல விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன நாங்க பண்ணோம் அதை நாங்க சொல்றோம். பல விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன். வடநாட்டில் +2 முடிச்சுட்டு டிகிரி போறவங்க எண்ணிக்கை எவ்வளோ? 40% போறாங்க. அப்போ கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? மும்மொழி கொள்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், மும்மொழி கொள்கை இப்போ இதே அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலை இருமொழி கொள்கையின் அடிப்படையில் தானே படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆனாரு. மும்மொழி கொள்கையில் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆனாரு. நான் சொல்றேன், ஹிந்தி பொறுத்தவரை கட்டாயப்படுத்தாதீங்க.